கார்த்தி ரேவதி சீரியல் சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமி சிலையை பார்த்தோம்னா சிவனாடியும் முத்துவேலும் அவங்க காளிமாலோட வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துருந்தாங்க. அப்போ காளிமால் சொல்கிறாங்க, இந்த சாமி சிலை இங்கே நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது என்ன சித்தி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவும், ஆமாம் கண்டிப்பாக கார்த்திக்கு நம்ம மேலே தான் சந்தேகம் வரும் அப்படிங்கவும், சரி நீங்கள் சாமி சிலை எடுத்துகிட்டு வரும்போது யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை சிலை எடுக்கும்போது யாருமே பார்க்கல, ஆனால் காரில் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு கார் ரிப்பேர் ஆகி போச்சுது. அப்போ கரெக்டாக கார்த்தி தான் எதுக்கு வந்தான் காரில், ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் மறைஞ்சிக்கிட்டோம் அப்படிங்கவும், உடனே காளிமால் சொல்கிறாங்க, பாத்தியா அந்த கார்த்தி இந்த வரைக்கும் வரை பார்த்துருக்குறான், அதனால கண்டிப்பாக அவன் எல்லா விதத்துலேயும் அவன் யோசனை பண்ணுவான். அப்படி இருக்கும்போது நம்மளை தான் அவனுக்கு ஞாபகத்தில் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டை செக் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக அங்கே வருவான். அதனால சாமி சிலை நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கவும், அப்போ இது எங்கே கொண்டு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு தெரிஞ்ச ஒரு லாட்ஜி இருக்குது, அங்கே நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அதனால அங்கே கொண்டுட்டு போய் வச்சிருங்க அப்படிங்கவும், உடனே சரின்னு சொல்லிட்டு சிவனாடியும் முத்துவேலும் பார்த்தோம்னா சாமி சிலையை நேராக அங்கே கொண்டுட்டு போகிறாங்க. அங்கே கொண்டுட்டு போனதுமே காளிமால் எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வச்சிருந்தனால அவங்க போனதுமே ரூம் சாவியை கொடுக்கவும், உடனே அவங்க அந்த ரூமுக்குள்ள போறாங்க. போனதுமே சாமி சிலை அங்கே வச்சதுமே சிவனாடி கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்போ நம்ம என்ன சித்தப்பா பண்ண போறோம் அந்த சாமி சிலையை வச்சு அப்படிங்கும்போது, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் மகனே, நான் ஏற்கனவே உள்ள கிடக்கும் போது எனக்கு குருமூர்த்தின்னு ஒருத்தனை தெரியும், அவன் இந்த மாதிரி சிலைகள்லாம் அவன் விற்கிறான், அதனால நம்ம அவங்ககிட்டே நம்ம வித்தரலாம் அப்படிங்கவும், சரிதா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் குருமூர்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. குருமூர்த்தியும் சொல்லுங்க முத்துவேல் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமா நல்லா இருக்கிறேன், ஆமா என்கிட்ட இந்த மாதிரிக்கு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதை கெட்டதுமே உடனே குருமூர்த்தி சொல்றாங்க, அந்த பொருளுக்குலாம் வெளியூர்ல நல்லா கிராக்கியாக்கும், அதனால நல்ல ரேட்டுக்கு நான் வித்தரலாம் அப்படிங்கும்போது, எவ்வளவு ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே முத்துவேல் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப நாளைக்கு நான் அந்த பொருளை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு 10 லட்ச ரூபா பணம் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே முத்துவேல் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா சிவனாண்டி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க, எங்க பாரு மகனே நம்மளுக்கு 10 லட்ச ரூபா பணம் கிடைக்க போகுது நாளைக்கு அப்படிங்கவும், இது கேட்டதுமே சிவனாண்டி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆனதுமே இங்க பார்க்கும்போது சாமுண்டி சிட்டி தான் காட்டுறாங்க. அப்போ குடும்பத்தில் உள்ள அவ்வளவுமே கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப ராஜராஜன் சொல்லிட்டு இருக்கிறாங்க சாமுண்டி சிட்டி கிட்ட, சாமுண்டி சிட்டி நீயும் கோயிலுக்கு வந்தேன்னா நாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே சாமுண்டி சிட்டி சொல்றாங்க, இல்ல நான் வரமாட்டேன் நீங்க வேணா போங்க அப்படிங்கும்போது, அப்ப ரோஹிணி ரேவதினி எல்லாருமே கூப்பிட்டு இருக்கிறாங்க. அம்மா நீங்க வாங்கம்மா, வந்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்குமா, அது மட்டும் இல்லாம கோயில் கும்பாபிஷேகம் எவ்வளவு வருஷத்துக்கு பிறகு நடக்குது, அதனால நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்குமா அப்படிங்கும்போது, அப்ப மயில் வாங்கணும் கார்த்தி எல்லாருமே அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தை நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல மாப்பிள்ள என்ன வற்புறுத்தாதீங்க, அங்க அந்த கிளவியை பார்க்க வேண்டியது இருக்கும், அதனால நான் வரல, என்ன வற்புறுத்தாதீங்க, நீங்களா கிளம்பி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கோயிலுக்கு கிளம்புறாங்க. அப்ப சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. சந்திரகலா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்க சாமி சிலையே இருக்க போறது கிடையாது, அப்புறமா எங்க கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு அங்க எல்லாரும் போறீங்களா போங்க, உங்களுக்கு அங்க ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா இப்படி மனசுக்குள்ளே நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கவும், அடுத்தது அங்க பார்த்தோம்னா பாட்டியும் கோயிலுக்கு கிளம்புறாங்க. அப்ப தீபாவளி வரவும் பாட்டி எங்க கிளம்புறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, கோயில் கும்பாபிஷேகம் வரப்போதில்ல, அங்க நிறைய வேலைகள்லாம் இருக்குது, அதனாலதான் எல்லாம் சரியா நடக்குதான்னு போய் பார்த்துட்டு வரணும், அது மட்டும் இல்லாம என் மருமக வீட்டில் இருந்து எல்லாருமே இங்கே வரப்போகிறாங்க அப்படிங்கவும், இது கெட்டதுமே தீபாவளி நினைக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அந்த கார்த்தியும் வருவார், அதனால நம்ம அங்கே போனோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி நானும் கோயிலுக்கு வரட்டுமா அப்படிங்கவும், உடனே பாட்டி பார்க்குறாங்க, என்னம்மா வாரன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் பாட்டி நான் இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரனும் அங்கே வருவார்ல அவரே நான் பார்க்கணும் அப்படிங்கும்போது, என் பேரனை எதுக்குமா நீ பார்க்கணும் அப்படிங்கும்போது, என்ன பாட்டி இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, உங்கள் பேரனை பற்றி நீங்கள் எவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்படிங்க. சரி அம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டி பார்த்தோம்னா தீபாவளி அழைச்சிட்டு போறாங்க. அங்க போனதுமே அவங்க ஒரே கூட்டமா இருக்குது. பாட்டி எவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படிங்கமோ, ஆமா கோயில் கும்பாபிஷேகம்லாம் வரப்போதில்ல, அதனாலதான் கோயில் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரும் பாட்டியை பார்த்ததுமே வணக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாட்டி எங்க போகவும், அதே மாதிரிக்கு இங்க அதாவது கார்த்தி ராஜராஜன் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்துருந்தாங்க. வந்ததுமே உடனே பாட்டி கிட்ட அவங்க தீபாவளி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன பாட்டி உங்க பேரன் வரல அப்படிங்கும்போது, என்ன சும்மா சும்மா நீ என் பேரை வரலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கும்போது, இல்லை பாட்டி பார்க்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்லும் போது, உடனே அவங்களாம் வரவும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும்போது, உங்கள் பேரை யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அடுத்து பார்த்தோம்னா மயில் வாகனத்தையும் அவங்க கார்த்தியும் கூப்பிடும் போது, கார்த்தி தான் உங்கள் பேரன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லையே அதெல்லாம் ஒன்று என் பேரன் கிடையாது, என் பேத்தியை கட்டினால தான் அவங்க என் பேர் அப்படின்னு சொல்லவும், இது கட்டதுமே தீபாவளி நினைக்கிறாங்க, அந்த பாட்டி எப்படிலாம் பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படிலாம் நம்மளை சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தீபாவளி நினைக்கவும், அடுத்து பார்த்தோம்னா அங்கே ஐயர்
வந்து ஓடி வராங்க. அப்போ என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே சாமி சிலையை காணல் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே பாட்டியிலேருந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஊர்க்காரங்க அவ்வளோருமே வந்துருந்தாங்க. அப்போ அவங்க பார்க்கும்போது சிவனாண்டி வந்து சில பேரை வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க. நீங்கள்லாம் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறீங்க, அப்போ தான் நான் சொல்கிறத நீ மாதிரிக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் மேலே யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அங்கே வந்து இந்த மாதிரிக்கு பிரச்சனை நடக்கும், அப்போ நீங்களும் இந்த மாதிரிக்கு பேசணும் அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அப்போ பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஐயோ என்னது சாமி சிலையே காணலையா, யார் இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணினாங்கன்னு தெரியலையே, அப்படி எடுத்தவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே வந்து ஊர்க்காரங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இது என்னது, கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிற நேரத்தில் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா ஊருக்கும் ஆகாது, அது மாதிரிக்கு ரொம்பவே அபசகுணமான அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே சிவனாண்டி வந்து கண்ணை காட்டவும் உடனே அவர் வந்து சொல்கிறாங்க, இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த சாமுண்டி ஸ்ரீ தாங்கிறாங்க. இது கிட்டதுமே ராஜராஜன், கார்த்தி, அதுக்கப்புறம் பாட்டி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னையா சொல்லிட்டு இருக்கிறீங்க, சாமி சிலையை காணாமல் போனதுக்கும் என் மருமகளுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கும்போது, ஆமாம் ஏற்கனவே உங்கள் மருமகளை அன்றைக்கி நாங்கள் கூப்பிடுறதுக்காக போகும்போது இந்த கும்பாபிஷேகமே நடக்காது அப்படின்னு சொன்னாங்களா, அதுதான் இப்படி தான் நடந்து போச்சுது. எனக்கு என்னமோ தெரிஞ்சு சாமி சிலையை அவங்க தான் எடுத்திருப்பாங்களோன்னு தோணுது அப்படிங்கவும் இப்படி கெட்டதுமே பாட்டி கோவத்தோடு அவங்க பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, எங்கள் அத்தை மேலே எதுக்காக இப்படி அபாண்டமாக பழி சுமத்துறீங்க அப்படிங்கவும் இப்போ விரும்பன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அன்னைக்கு இந்த மாதிரி தான் காணாமல் போனதுமே என் வீட்டில் வந்து தேடிட்டு இருந்தீங்களா, அப்போ அதை மட்டும் நீங்கள் செய்யலாம், இன்னைக்கு மட்டும் நாங்கள் சொன்னாக்கி கேட்க மாட்டீங்களா என்ன அப்படிங்கவும் இப்போ சிவனாண்டி முத்துவேலும் அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு பிரச்சனையாக இப்போ மயில்வாகனை கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மட்டும் பெருசாக பேசிகிட்டு இருக்காதீங்க, என்ன நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறீங்க, ஏன் நீங்கள் வந்து அன்றைக்கி நவீன் காணாமல் போனதுக்கே நீங்கள் தானே காரணம், அவனை எப்படிலாம் வந்து மறைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் இன்றைக்கி நடந்த பிரச்சனையும் அதையும் ஒன்று சேர்த்து பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு முத்துவேல் சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ வந்து சிவனாண்டி ஏற்படுத்தின அந்த ஆளுகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, சாமுண்டி ஸ்ரீ அம்மா வீட்டில் போய் நம்ம கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்தே தீரணும் அப்படிங்கவும் அப்போ ஊர்க்காரங்களும் வந்து அதை மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து வேறு வழி இல்லாமல் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே சாமுண்டி ஸ்ரீயோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ சாமுண்டி ஸ்ரீ என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, எங்கள் பாரு ஈஸ்வரி சாமி சிலையே காணல் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சாமுண்டி ஸ்ரீ அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் சாமி சிலையே காணல் அப்படிங்கவும் அப்போ வந்து விரும்பன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த சிலையை நீங்கள் தான் எடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே சாமுண்டி ஸ்ரீ அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு தேவலாமல் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாக்குவாதம் பண்ணும்போது அப்போ ஊர்க்காரங்களும் சொல்கிறாங்க, எங்கள் பாருங்கம்மா நாங்கள் தேடி பார்க்குறோம், அப்படி இல்லைன்னா நாங்கள் பாட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சிவனாண்டி ஏற்படுத்தினா அந்த 2 பேர் பார்த்தோம்னா ஒரு இடத்துக்கிட்ட வராங்க. அங்கே பார்க்கும்போது அப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு மஞ்சப்பை மாதிரி இருக்குது, அதை தட்டி பார்க்கும்போது ஏதோ ஒரு பூஜையெல்லாம் பண்ணின மாதிரி இருக்குது. உடனே அவங்க வந்து சத்தம் போடவும் அப்போ எல்லாருமே ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே வந்து ஏதோ பூஜையெல்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சாமுண்டி ஸ்ரீ, கார்த்தி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆக மொத்தத்தில் சாமி சிலையை இவங்க தான் எடுத்து வச்சிருக்கிறாங்க, அதனால தான் இந்த மாதிரிலாம் பூஜை பண்ணியிருக்காங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா விருமன், சிவனாண்டி, முத்துவேலுங்க 3 பேரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, சாமி சிலையை மட்டும் நீ தரலன்னா உன் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே காத்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்காதீங்க, கண்டிப்பாக எங்கள் அத்தைக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கும்போது என்ன பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே காத்து சொல்கிறாங்க, தயவு செய்து எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, கண்டிப்பாக நான் சாமி சிலையை நான் கண்டுபிடிச்சிருது அப்படிங்கவும் ஒரு நாள் டைம் கொடுத்தா நீ கண்டுபிடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க கேட்கும்போது, ஆமாம் எங்கள் அத்தை இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் வேற யாரோ தான் அந்த தப்பு பண்ணிக்கிட்டு எங்கள் அத்தை மேலே பழி சுமத்துறாங்க, எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, கண்டிப்பாக வந்து நான் சாமி சிலையை நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து காப்பாற்றி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ஊர்க்காரங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா மயில்வாகனை கார்த்திகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன கார்த்தி என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது, எப்படி பார்த்தாலும் சரிதான் அந்த சிவனாண்டி தான் தூக்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது சரிதான், ஆனால் அவன் தான் வந்து தூக்கியிருப்பான்னு நம்ம வந்து ஒரு சந்தேகம் தானே பட முடியும், உண்மையில அவன் தூக்கியிருக்கான்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல அப்படிங்கும்போது அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து எப்படி இந்த சாமி சிலையை காப்பாற்றிடுவாங்க குருமூர்த்தியால் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கார்த்தி வந்து சிவனாண்டியும் முத்துவேலையும் ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒருத்தரை ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க வந்து அங்கே லாட்ஜிக்கு போனதையும் அது மட்டும் இல்லாமல் குருமூர்த்தி அங்கே தேடிட்டு அவங்க வரதையும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குருமூர்த்தி வந்து அந்த லாட்ஜில் இருந்து ஒரு பொருளை கையில் எடுத்துகிட்டு போகிறது இது எல்லாத்தையும் வந்து அவங்க நோட்டம் விட்டுருந்தாங்க. அப்போ கார்த்திக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணி சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து குருமூர்த்தி அதாவது அவங்க எங்கே போயிருக்காங்களோ அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து கார்த்தி வந்து அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. கண்டுபிடிச்சதுமே குருமூர்த்தி கையில் இருக்கிற சாமி சிலையை அவங்க காப்பாற்றிடுவாங்க. அடுத்து என்ன